வணக்கம். இன்றைக்கி ஆடியோட 9வது நாள், 2வது வெள்ளியும் கூட. ரொம்பவுமே விசேஷம். இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்க. நான் வீட்டில் இருந்தே பூஜையும் முடிச்சுக்கிட்டேன். ஆடி பிறந்ததுலேருந்து எங்கெங்கே கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டன் ஒன்று இருக்குது, அதை தட்டவே மாட்டுறீங்க. அதையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்படியே புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட பூஜையை முடிச்சாச்சு. அப்படியே கிச்சன் ரொட்டிக்கு போயிடலாமா? இன்றைக்கி சாம்பார் தான். பாசிப்பருப்பை வேக போட்டாச்சு. மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக விட்டாச்சு. இந்த பக்கம் ஒலை கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கரலாம். இன்றைக்கி உப்பு வாங்கிட்டு ஃபுல் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது. அதனால் உப்பு கொட்டி வச்சாச்சு. அப்படியே பருப்புக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு வேக விட்டுறலாம். இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பருப்புமே வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு சாம்பார். உப்பு, சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே கடாயில் தாளித்து விட்ருவோம் சாம்பாரை. கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்றிடுவோம். சாம்பார் செம்மையாக இருக்கும். அதே கடாயில் இப்போ பருப்பு ரசம் வச்சுக்கிறலாம். ரசத்துக்கு எப்பயும் போல் மிளகு சீரகம்லாம் அரைச்சி சேர்த்துக்கிடுவோம். என்னோடய ரசம் எப்பயுமே செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறது, தக்காளி நான் நிறைய போடுவேன், புளியை கம்மி பண்ணிடுவேன். இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை இறக்கிடுவோம். இந்த பக்கம் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். உப்பேரி மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவே சமைச்சிருக்கேன். தயிர், கருவேப்பிலை பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி